நேற்று சித்திரக்கனி அன்னைக்குங்க எங்கள் அண்ணா பொள்ளாச்சி போயிட்டு நெகமாக வந்துட்டு இப்படி அவங்க ஊருக்கு வந்திருக்காரு. சரி. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நிகழ்ச்சி? அதை எங்கிட்ட காலையில் தான் சொன்னார். பஸ்க்குள்ள பாம்பு ஊதிச்சா? எங்கிட்ட பேசினாலே இடக்குவாதமாக பேசினாலே எந்த ஒரு இல்லை பாம்பு ஊதிருச்சேன் ஒன்றுமே சொன்னாருன்னு சொன்னீங்க, அதனால கேட்குற பாம்பு திடீர்னு ஊதிருச்சேன். நான் தான் இப்போ சொல்கிறதுக்குள்ள நீங்கள் அவசரப்பட்டு அப்படியா? சரி சொல்லு இடக்குவாதம் பண்ணீங்க. இடக்குவாதமா? சரி சரி, நான் ஒன்றும் பண்ணல, சொல்லு என்ன நடந்து சொல்லு. என்ன சொல்கிறேன்னா என்ன சொன்னது தான் பொய் சொல்லாமல் சொல்கிறோம். பொய் சொல்லாமல் சொல்கிறீங்க? சொல்லு என்ன சொல்லு, என்ன நடந்துச்சு? அவர் வந்து வடுகு வளையத்தில் இறங்க வேண்டியது. சரி. அப்புறம் பஸ்ஸில் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ என்னாச்சுன்னா ஒரு பக்கத்தில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. உங்கள் அண்ணன் பக்கத்தில்? ஆமாம். சரி. இவரையே பார்த்துட்டே வந்திருக்காரு எங்கள் அண்ணனையே. சரி. இவருக்கும் ஒரு மாதிரி எங்கள் அப்பா, ஆமாம் எங்கள் அப்பா மாதிரி வயசானவராக இருக்க முடியும். இன்னும் வயசாகி எங்கள் அப்பா எங்களுக்கே வயசாகுது, இருந்தாலும் அப்பா இருந்தால் இப்படித்தானே இருப்பார் அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துடுச்சாமா மனதுக்கு. ஆமாம். அது வேற அப்படியா? சரி. பெரியவங்களை பார்க்கும்போது ஒரு மனசு சங்கடம் இருந்து வருமல்ல அந்த வருமல்ல வந்துடுச்சு. சரி. இவருக்கும் ஒரு மாதிரி இருந்துருக்குது. அந்த நேரத்தில் அவரும் பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த பெரியவர் அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வடுகு வளையத்தில் இறங்கினா சரி பஸ் ஸ்டாப் அங்கே எனக்கு சரியாக தெரியாதுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா, நீங்கள் எங்கே போகிறீங்களா அப்படின்னு. நானும் வடுகு வளையத்தில் தான் இறங்குறீங்க. வடுகு வளையத்தில் இறங்குறீங்களா? சரி. வடுகு வளையத்தில் தான் இறங்கணும், அதனால் நான் என்னையும் அங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு. இப்போல்லாம் நிதானம் கம்மியாயிடுச்சு, ஒரு 75 வயசு ஆயிடுச்சு. அவள் வேற போய் சேர்ந்துட்டு எங்கள் வீட்டுக்காரி போய் சேர்ந்துட்டா? இல்லாட்டி கூட கூப்பிட்டு அலைவார். இப்படி பேசுறீங்க எப்படி? அதான் 75 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் அவனுக்கு அலைவார். 2 பிள்ளைகள் கல்யாணம் ஆனது அவள் போய் சேர்ந்துட்டா. சரி, நல்ல வேலை. 2 பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆனது அவள் போய் சேர்ந்துட்டா. அது நல்ல சாவா இருக்கும். கொஞ்ச நாள் இருந்திருந்தா எங்கூட தனியாக இப்போ வந்துட்டு இருக்க 2 பேரும் போயிட்டு வந்துருக்கலாம். இப்போ அதுக்கு இல்லை, எனக்கு நிதானம் கம்மியாயிடுச்சு. அதனால எங்கள் அண்ணன் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி தம்பி எனக்கு இப்போ நிதானம் கம்மியானதுனால யாரையாவது இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சின்ன வயசுக்காரரை கேட்டாலும் கூட ஒன்றும் சங்கடப்படுறாங்க. அதனால நீயும் கொஞ்சம் வயசானதா அப்படின்னு பார்த்து கேட்கலான்னு சரி அப்படின்னா நான் இங்கே தான் இறங்குறேன்னு சொல்லிட்டாரா. அப்புறம் சரின்னு ஸ்டாப்பிங் வந்தாச்சு. வடுகு வளையம் இறங்குதா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் கையை பிடிச்சி அவரை இறக்கி விட்டு சரிங்க அப்படின்ட்டு புறப்படலான்னு பார்த்தா, சரி எதுக்கு இங்கே சாப்பிடாம வந்தாரா என்ன அப்படின்ட்டு, நான் மகன் வீட்டில் தான் சாப்பிட்டு வந்தேன். அந்த ஐயாவை கேட்க முடியும். நான் மகன் வீட்டில் தான் சாப்பிட்டு வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டு வந்துருக்கிறேன். மகன் வீட்டில் சாப்பிட்டு வந்தார்? ஆமாம். இப்போ பஸ்ஸுக்கு புறப்படுறப்ப சாப்பிட்டு வந்தாராமா. சரி சரி. அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு அதனால பசிக்கலப்பா வேண்டாம் இல்லைங்க அந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் சாப்பிட்லாம், மத்தியானம் ஆயிடுச்சு, எங்கள் வீடு பக்கம் தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்லைப்பா நான் போகணும் அப்படின்ட்டு. சரி. அப்புறம் வடுகு வளர்த்து ஏதோ ஜோலியாக வந்திருக்கேன் போகணும் அப்படின்னு. சரி வாங்க சாப்பிட்லான்னா, சரி நீங்கள் இவ்வளோ பிரியப்பட்டு கூப்பிடும்போது சாப்பிட்லாங்க அப்படின்ட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் திருப்தியாக சாப்பாடு நல்லா இருந்துச்சு, மத்தியானம் சாப்பாடு. அப்புறம் சாப்பிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னும்போது எங்கள் அண்ணா இருந்துட்டு சரி கையில் ஒரு 100 ரூபா கொடுத்தாருக்குள்ள உங்கள்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கொடுத்துருக்காரு உங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் கொடுக்க போயிருக்காரு. சரி. கொடுக்க முடியாது, 100 ரூபா கொடுக்க மாட்டாங்களா வயசானவர் பார்த்தா? கொடுக்க போயிருக்காரு. கொடுக்க முடிய அந்த அளவுக்கு எனக்கு பணத்துக்கெல்லாம் சிரமம் இல்லை. நான் 4 மாடு வச்சுருக்கிறேன், அதை கலந்து பால் ஊற்றிட்டு இருக்கிறது என்னோட வேலையாக இருக்குது. பணத்துக்கெல்லாம் இது இல்லைப்பா, ஆனால் மனசு தான் கஷ்டமாக இருக்குது. மனசு கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது, அதனால தான் மாடு வளர்க்குறாரு. பாரமாக இருக்குது. இப்போ மகன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னா சரி அதே அங்கே இருக்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துருக்குறாப்புல. அங்கே எதுவும் சொல்லலை, கிளம்பி வந்துட்டேன். சொத்து சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு நான் யாருக்கு என்ன பண்ண போகிறேன், எதுவும் இல்லை. அவன் போய் சேர்ந்ததுனால இத்தனை சிரமப்படுறாரு. போனவன் என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க.
ஒத்துனாலே கூப்பிட்டு இவரே போக வேண்டியதானே? ஒத்து வரணுமல்லப்பா. ஒத்து வரணும். ஓ, ஒத்து வர்றதுக்கு காலம் வந்ததுனால தானே போவாங்க. இதுக்கு நீ போகும்போது நீ கூப்பிட்டு போயிடுறேன். ஒத்து வரும். சரி கட்டாயம். சரி நல்லா போச்சு அப்படின்னு சொன்னதான் எங்கள் அண்ணன் சொன்னார். சரி. இந்த மாதிரி நடக்குது நிகழ்ச்சி எனக்கு அப்படி எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது மனசு. சரி சரி அதெல்லாம் இருந்திருக்கேன். அதுதான் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அந்த சொல்ல இப்போ பாருங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த 100 ரூபாய் எடுத்து கொடுத்ததுல அவர் என்னங்கிறாரு, இப்படி தான் நான் பால் கறந்து வியாபாரம் பண்ணி எனக்கு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லைன்ட்டு அவர் 500 ரூபாய் எடுத்து நீட்டுறாரு. எங்கள் அண்ணனுக்கு நீட்டுறாரு. வேணுங்கிற குழந்தைகளுக்கு வாங்கிட்டு அந்த வேண்டாங்க சொல்லிட்டு அப்படி வந்தாங்க. வயசானவங்க கண்டா ஒரு பாசமாக இருக்குது. ஆனால் வந்து அவர்கிட்ட யாருமே பாசம் இல்லை இந்த காலத்தில். பணம் இருந்து என்ன பண்ணுறதுங்கப்பா, பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ எனக்கு எதுக்கு சொல்கிற? நீ பணம் கிணங்க சேர்த்து வச்சுக்கையா, உனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிற. இப்போ எனக்கு அப்படித்தானே சொல்கிற? இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல, இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல. இன்னும் எதுக்கு இந்த கதையை எங்கிட்ட சொன்னேன்? நிறைய எங்கள் அண்ணன் போனதும் எங்கள் அண்ணன் எங்கிட்ட சொன்னார். அது சொன்னேன் தப்பா.